ஐ வாஸ் சமநாத். ஸோ இன்றைக்கி வீடியோ வந்து லேட்டாக வந்து ப்ரிப்பேர் பண்ணிட்டுருக்கேன். ஆக்சுவலாக வந்து யூஸ்வலாக வந்து மார்க்கெட் முடிஞ்ச உடனே அன்னன்னைக்கு வந்து ஒரு 4 மணிக்கு வீடியோ ரெக்கார்ட் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுவேன். சில டைம் வந்து 4 மணிக்கு முன்னாடியே ஸ்டார்ட் பண்ணிடுவேன். ஒரு 3:45 3:50 ஸ்டார்ட் பண்ணி யூஸ்வலாக ஒரு 4 மணின்னு வச்சுக்கோங்களேன். பண்ணி ஒரு 4:30 மணிக்கெல்லாம் போஸ்ட் பண்ணிவிடுவேன். பட் நேற்று ஆக்சுவலாக வந்து கோயம்புத்தூர் போயிருந்தேன். நான் போனனால வந்துட்டு நைட்டு வந்து லேட்டாக தான் வந்தேன். அதுவும் பைக்கில் போயிட்டு வரனால செம்ம டயர்டு. வந்து வீடியோ பண்ணலான்னு பார்த்தா முடியும், ரொம்ப டயர்டாக இருந்தது. சரி நேற்று பண்ணல. ஸோ என்னதான் இருந்தாலும் வந்துட்டு நம்ம நேற்று எண்ட் ஆஃப் த மார்க்கெட் பற்றி பேச போகிறதுனால எங்கள் தம்ப்நெயில் கூட டேட் பார்த்தீங்கன்னாக்கா நான் நேற்று டேட் தான் போட்டிருக்கேன். ஸோ இன்னொன்று வந்து இன்னொரு வீடியோ வந்து நேற்று கோயம்புத்தூர் போயிட்டு அந்த வீடியோ போடலாமான்ட்டு ஒரு யோசனை. நீங்கள் கமெண்ட்டை கொடுக்குறத பொறுத்து தான் அது போட போகிறேன். என்னென்னாக்கா நேற்று வந்து நம்ம மேபி இங்கே பல பேர் என்னுடைய வீடியோ பார்க்குறவங்க அவருடைய வீடியோ கண்டிப்பாக பார்த்துருக்கலாம். ஒரு மிகச்சிறந்த ஒரு தமிழ் யூடியூபர் ஒரு 4 புக்கு வந்து ஆத்தர் பண்ணியிருக்கார். அவர் அப்போ நேற்று வந்து மீட் பண்ணேன் நான். ஸோ அவர் அப்பாயின்மெண்ட் கிடைச்சதே வந்து எனக்கு கிடைக்குமா கிடைக்காதுன்னு இருந்தது. சம்திங் வந்து அவர் பார்க்குறேன்னு சொல்லியிருந்தார். சரி நேற்று அவரை பார்த்தேன். அவர் ரொம்ப ஒரு திருப்தியான ஒரு சந்திப்பு. அப்புறம் இன்னொரு ஃப்ரெண்டையும் பார்த்துட்டு அப்புறம் இன்னொரு விஷயம் வந்துட்டு நம்முடைய முதலமைச்சர் முந்தா நேற்று அந்த பாலம் ஒன்றை இந்தியாவிலேயே வந்துட்டு தேர்டு லாங்கஸ்ட் பாலம், தமிழ்நாட்டிலே லாங்கஸ்ட் பிரிட்ஜ் அப்படின்ட்டு அந்த மேம்பாலம் வந்து கட்டியிருந்தாங்க கோயம்புத்தூரில். ஸோ அதான் அந்த இந்த நல்ல ஒரு ட்ராவல் பண்ண ஒரு எக்ஸ்பீரியன்ஸு. அப்புறம் வந்துட்டு கொடிசியாவில் வந்துட்டு ஸ்டார்ட் அப் மீட்டை வந்து இருந்தது ஒரு 2 days. அதுவும் முதலமைச்சர் தான் வந்து தூக்கி வச்சுருந்தது. ஸோ அங்கேயும் போயிருந்தேன். அப்புறம் என் பையனையும் அவங்க பிஹெச்டி காலேஜில் படிச்சுட்டு இருக்கிறான், அவனையும் பார்த்துட்டு வந்தேன். ஸோ இதை பற்றின ஒரு டோட்டலாக ஒரு வீடியோ போடலாமான்ற ஒரு யோசனை. மேபி நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் யாராவது கேட்டிங்கனாக்கா போடலான்னு இருக்கேன், பார்க்கலாம். ஸோ ஓகே. ஸோ இந்த மாதிரி வந்து இப்போ இந்த வீடியோ வந்து நான் 11ஆம் தேதி இந்த ரெக்கார்ட் பண்ணிகிட்ருக்கேன். பட் இட்ஸ் ஆல் அபவுட் த எண்ட் ஆஃப் த டே 10th வீடியோ தான். பட் இந்த வீடியோ ரெக்கார்ட் பண்ணும்போது யூஎஸ் மார்க்கெட் முடிஞ்சிருந்தது. ஆப்வியஸ்லி 11ஆம் தேதி நம்ம முடிஞ்சிருச்சு. ஸோ அவங்க மார்க்கெட் வந்து செமையாக வந்து மார்க்கெட் வந்து டவுன் ஆகிருக்குன்னு அது எல்லாமே டீட்டெயிலாக பார்க்கலாம். ஸோ அதோட இம்பேக்ட் வந்து டெஃபினட்டாக வந்து மண்டே நமக்கு வரதுக்கு சான்சஸ் இருக்குது. ஸோ வீக்கெண்டை வந்துட்டு அந்த ஒரு இது மைண்டில் வச்சுட்டு நீங்கள் வந்து கொண்டாடுங்க. நாளைக்கு வீக்கெண்டில் ஜாலியாக கொண்டாடிட்டு மண்டே வந்து ஒரு பெரிய நெகட்டிவ் பார்க்கும்போது அப்படியே நெஞ்சு பிடிக்கூடாது. ஓகேவா? ஸோ எதுவுமே நான் திரும்ப சொல்கிறதா, மார்க்கெட் வந்துட்டாலே எதையும் தாங்கும் இதயம், அன்எக்ஸ்பெக்டட் தான் எக்ஸ்பெக்டட் அப்படின்னு சொல்லுவேன், அன்சர்டனிட்டி தான் சர்டனிட்டி அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா? ஸோ அதனால் வந்துட்டு அதெல்லாமே மைண்டில் வச்சுட்டு எப்போவுமே இருக்கணும் நம்ம. ரைட். அதே மாதிரி வந்து வி ஒர்க் சொல்லிட்டு ஒரு ஐபிஓ வந்து ஸ்டாக் இது லிஸ்ட்டாக இருந்தது. அதோடைய பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு பார்க்கலாம். தென் வந்து பிஜிஎல், எஸ் பேங்க், மணப்புரம் அண்ட் சைல். ஸோ இதுவும் நம்ம பார்க்கலாம். இன்னொரு முக்கியமான விஷயம் வந்துட்டு இப்போ இன்னைக்கு 11ஆம் தேதி சனிக்கிழமை வந்து யூஸ்வலாக பார்த்தீங்கன்னா என்னுடைய வீடியோவில் நான் காட்டுறது அந்த சார்ட்லாம் பார்த்தீங்கன்னாக்கா 5 years என்னுடைய அக்கௌண்ட் வந்து 5 yearsல இருக்குது. ஸோ அதுலேருந்து நான் எடுத்து போடுவேன். இன்றைக்கி வந்து 5 years வந்துட்டு மார்க் ட்ரேடிங் நடந்துகிட்ருக்கு. மேபி நான் சார்ட்டில் காட்டும்போது இந்த மார்க் ட்ரேடிங் நடக்கல வந்து அதோடைய சார்ட்டும் அதோடைய கேண்டலும் இன்றைக்கி தெரியும். பார்க்கலாம். அது தெரியலைன்னா நான் பண்ணுறேன். இல்லைனாக்கா ஏன்னாக்கா அந்த கேண்டலும் ஃபார்ம் ஆகும்போது வந்து நீங்கள் ரியலாக வந்து உங்களால் அந்த ட்ரெண்ட் வந்து பண்ண முடியுமான்னு தெரியல. பட் ட்ரை பண்ணுறேன். ஸோ வாட் எவர் மேபி ஃபர்தராக நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி வந்து டிஸ்க்ளைமர், நான் வந்து செபி ரெஜிஸ்டர்ட் அட்வைசர் கிடையாது. நீங்கள் பேசுகிறது எல்லாமே ஜஸ்ட் ஒரு எஜுகேஷன் பர்பஸ்க்காக தான். ஒரு நல்ல ட்ரேடர் இன்வெஸ்டர்ஸ் அப்படின்னாக்கா எப்போவுமே அவங்களுடைய ஓன் ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு டெசிஷன் எடுக்கிறது தான் புத்திசாலித்தனமாக இருக்கும். ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். வீடியோக்குள்ளே போயிடலாம். நேற்று வந்து நிஃப்டி 103 பாயிண்ட் வந்து பாசிட்டிவ் வந்து க்ளோஸ் ஆயிருக்கு, ஒரு நல்ல விஷயம். அதே மாதிரி அதுக்கு தகுந்த மாதிரி விக்ஸ் வந்துட்டு ஒரு 0.20% வந்து நெகட்டிவ் போயிருக்கு. 10-10 வந்து முடிஞ்சிருக்கு. லார்ஜ் கேப் +99, மிட் கேப் 88 பாயிண்ட், ஸ்மால் கேப் 104, மைக்ரோ கேப் 159. ஸோ எல்லாமே நம்மகிட்ட பார்த்து நல்ல ஒரு பாசிட்டிவ், எல்லாமே வந்து ஒரே சைடில் சிங்காக இருக்குது. சூப்பர் பாசிட்டிவ் வந்து மார்க்கெட் முடிஞ்சிருந்தது. பேங்க் நிஃப்டி 417 பாயிண்ட் பாசிட்டிவ், நிஃப்டி ஐடி ஒரு மார்ஜினலாக ஒரு 19 பாயிண்ட் வந்து நெகட்டிவில் முடிஞ்சிருந்தது. ஸோ இது எல்லாமே வந்து நேற்று நம்ம எண்ட் ஆஃப் த மார்க்கெட் முடிகிற வரைக்கும் எல்லாமே ஓகே. அதுக்கப்புறம் தான் வந்து டோட்டலாக அந்த நிலம் வந்து ஒரு தலைகீழாக மாறி இருக்குது. அதை நம்ம ஃபர்தராக பார்க்கலாம். தென் வந்து செக்டார் வைஸ் பார்க்கும்போது நேற்று நல்லா பெர்ஃபார்ம் பண்ண செக்டார் அப்படின்னாக்கா ரியாலிட்டி வந்து 1.67% வந்து நல்லா பாசிட்டிவாக முடிஞ்சிருந்தது. நெகட்டிவ் சைடில் பார்க்கும்போது நிஃப்டி மெட்டல் வந்துட்டு -0.91%. கொஞ்சம் வந்து இந்த வளர்ந்து கொஞ்சம் மேலே போகவே விட மாட்டேன்றாங்க. ஒரு 2 வீடியோ மட்டும் சொல்லியிருந்தேன் நிஃப்டி மெட்டல் வந்து ஆல் டைம் ஹை வந்து டச் பண்ணியிருக்கு அப்படின்ட்டு. நிறைய ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ வந்து இன்றைக்கி -91% வந்து கீழே வந்திருக்கு. ரைட். ஸோ ஓவராலாக பார்க்கும்போது செக்டார் வைஸ் எல்லாமே நல்லா பெர்ஃபார்ம் பண்ணியிருக்கேன்.
தென் நம்ம மார்க்கெட் டைரக்ஷன் இங்கே அதை பார்க்குறதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம இந்த வி ஒர்க் சொல்லிட்டு ஒரு ஐபிஓ வந்து லிஸ்ட் ஆயிருந்தது. இஷ்யூ ப்ரைஸ் வந்து 648 ஆக்சுவலாக. எண்ட் ஆஃப் த டே பார்த்தீங்க அப்படின்னாக்கா அது வந்து -3%. ஸோ சம்திங் இது வந்து மார்க் ட்ரேடிங் நடந்துட்டு இருக்கனால வந்து காட்டுது. இது -3% வந்து நெகட்டிவில் வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ மார்க் ட்ரேட் நடந்துட்டு இருக்கிறதுனால தான் மேபி ரீஃப்ரெஷ் பண்ண முடியுமான்னு பார்க்குறேன். ஆனால் இது போகுமா? எஸ், செஞ்சு பார்க்கலாம். அப்போ வந்து அது காட்டுது. ஸோ இது வந்து நான் ஆரம்பத்திலே சொன்னேன், மேபி வந்து அது மார்க் ட்ரேட் நடக்கிறதுனால அது கொஞ்சம் இதாக இருக்கும் அப்படின்ட்டு. பட் இது வந்து -3% வந்து நேற்று முடிஞ்சிருந்தது. ஸோ இந்த வி ஒர்க் அப்படின்ற கம்பெனி என்னன்னாக்கா இட்ஸ் யூஎஸ் பேஸ்டு கம்பெனி. ஸோ இந்தியாவில் வி ஒர்க் இந்தியா சொல்லிட்டு ஆப்ரேட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் அந்த லிஸ்ட்டாக இருந்தது. ஸோ பேசிக்கலி இது வந்து கோ ஒர்க்கிங் ஸ்பேஸ் அப்படின்னு சொல்லுவாங்க, ஷேர்டு ஆஃபீஸ்ன்னு சொல்லுவாங்க. ஸோ அந்த ஏரியாவில் வந்து ஆப்ரேட் பண்ணியிருக்கிற கம்பெனி இது. எஸ், இதுதான் நிஃப்டியோட சார்ட்டு. பார்த்த உடனே வந்து பகீர்ன்றாதீங்க, இது வந்து மார்க் ட்ரேடிங் நடந்துட்டுருக்கு. அதனால தான் பார்த்தீங்கன்னா பாருங்கள், 25,650 எங்கே இருக்குது, 22,800 எங்கே இருக்குது. கிட்டத்தட்ட இது ஒரு பிளாக் ஸ்வான் ஈவெண்ட் மாதிரி காட்டுது. இது மேபி ரெஃப்ரெஷ் பண்ணால் மேபி இந்த கேண்டில் போகும்னு நினைக்கிறேன். ஒரே நிமிஷம் இருக்குது, அதையும் ட்ரை பண்ணி பார்த்தோம். ரெஃப்ரெஷ் அப்படின்னா ரீலோட் பண்ணுறேன் அந்த ஷார்ட் கம்ப்ளீட்டாக. போகல, காட்டுது. ஓகே, ஸோ நீங்கள் பார்க்குறவங்க வந்துட்டு இந்த லாஸ்ட் கேண்டில் மட்டும் அப்படியே கொஞ்சம் ஒதுக்கி விட்டுட்டு இங்கே இருந்தா பார்க்கலாமா? ஒரே நிமிஷம். இப்படி பண்ணுறது வேற எப்படி காட்டுறது? சரி, 10ஆம் தேதி வரைக்கும் போட்டுடலாமா? இல்லை, இது கோ டு அதெல்லாம் பண்ண முடியாது. சரி, இந்த ஒரு கேண்டில் மட்டும் இக்னோர் பண்ணிவிடுங்க. எனிவே இது கூட பிளாக் ஸ்வான் அப்படின்னு பிளாக் ஸ்வான் இந்த மாதிரிலாம் நடக்கும், ரைட்? ஸோ இது இக்னோர் பண்ணிவிட்டு பாருங்கள். இந்த கேண்டில் வரைக்கும் தான் 10ஆம் தேதி இந்த கேண்டில் வரைக்கும் தான் நமக்கு முடிஞ்சிருக்கு மார்க்கெட்டு. ஸோ ஃபார் வந்துட்டு நல்லாவே இருக்குது. ஸோ 25,000 வந்து அந்த ஒரு ஸ்ட்ராங் சப்போர்ட்டு. இட் இஸ் மூவிங் டுவர்ட்ஸ் 25,650. பட் இப்போ வந்து அங்கே போகுமா என்னன்னு தெரியல. இந்த ஸ்விங் ஹையே வந்து நெக்ஸ்ட் வீக் கிராஸ் பண்ண மாட்டேதுன்னு டவுட்டாக இருக்குது. அது எதனால் அப்படின்றது நான் யூஎஸ் மார்க்கெட்டு காட்டும்போது காட்டுறேன். தென் வந்து நம்ம பேங்க் நிஃப்டி. ஸோ எகைன் இந்த கேண்டில் விட்டுருங்க, மார்க்கெட் நடந்துட்டு இருக்கிறதுனால. ஸோ எகைன் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு ப்ராக்ரஸ் நேற்று. நல்லா பார்த்தோம் இல்லையா, 400 பாயிண்ட் மேலே வந்துருந்தது. ஸோ நல்ல ஒரு ப்ராக்ரஸ்ஸு 57,500 நோக்கி. தென் வந்துட்டு ஐடி. ஸோ ஐடி இந்த கேண்டில் விட்டுடுங்க, இந்த கேண்டில் வரைக்கும் தான். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா நேற்று ஒரு ஜஸ்ட் ஒரு -19%, 19 பாயிண்ட் வந்து மைனஸில் முடிஞ்சிருந்தது. ஸோ இதுவும் நல்ல ஒரு ப்ராக்ரஸ் நோக்கி போயிட்டுருக்கு. பட் இங்கே பார்த்தீங்கன்னாக்கா ஒரு பெரிய கேண்டில் எகைன் அதோட கொஞ்சம் சின்னது, அதோட சின்னது முடிஞ்சு கடைசியில் வந்து நெகட்டிவ் கேண்டில் வந்து முடிஞ்சிருக்கு. மொமெண்டம் லாஸ் ஆகிருக்கு. அது நம்ம மைண்டில் வச்சுக்க வேணும். தென் வந்துட்டு என்னுடைய ஃபேவரட் மிட் அண்ட் ஸ்மால் 400 இந்த கேண்டில் விட்டுட்டுங்க 11ஆம் தேதி. ஸோ இந்த கேண்டில் வரைக்கும் தான் பார்க்கணும், 10ஆம் தேதி. ஸோ பார்க்கும்போது இதுவும் வந்து ஒரு நல்ல ப்ராக்ரஸில் தான் இருக்குது. ஸோ ஃபார் இது வந்து எண்ட் ஆஃப் த மார்க்கெட் வரைக்குமே எவ்ரிதிங் ஓகே. அதுக்கப்புறம் தான் சினாரியோ இருந்தது. அது இப்போ காட்ட பாருங்கள் யூஎஸ் மார்க்கெட்டு. ஸோ யூஎஸ் மார்க்கெட் நேற்று முடிஞ்சது பார்த்தீங்க அப்படின்னாக்கா டவ் வந்துட்டு 878 1.90 கிட்டத்தட்ட 2% மைனஸ். S&P 500 182 7.21% மைனஸ். நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ் 280 பாயிண்ட்ஸ் 820 பாயிண்ட்ஸு 3.56%. அந்நியாயத்துக்கு செம்மையாக வந்து அடித்து தள்ளியிருக்காங்க இந்த மார்க்கெட். ஸோ நான் வந்து திரும்ப சொல்லியிருந்தேன், சார்ட்டில் காட்டுறேன். எஸ், பாருங்கள் எப்படி இருக்குன்ட்டு. ஸோ இந்த 3 சார்ட்டையும் வந்து ஒன்றா பார்க்கும்போது நமக்கு நல்லாவே நீட்டாக தெரியும். ஸோ எல்லா சார்ட்டும் வந்து நல்லா ஹையில் இருக்குது. ப்ராஃபிட் புக்கிங் எப்போ வேணால் வரலாம், வந்தால் கொஞ்சம் ஹெவியாக இருக்கும்னு சொல்லியிருந்தேன். ஈவன் லாஸ்ட் வீடியோ முந்தினத்து வீடியோ மீன் 9th அன்னைக்கு வீடியோ கூட பாருங்கள், நான் சொல்லியிருப்பேன். நான் செம்மையாக ஒரு ப்ராஃபிட் புக்கிங் நடந்திருக்கு டவுவில். அதே மாதிரி பார்த்தீங்கன்னாக்கா S&P 500 அண்ட் நாஸ்டாக் காம்போசிட் இண்டெக்ஸ். ஸோ இது எப்படி ஒரே ஒரு வாய்ப்பு தான் இருக்குது. மண்டே வந்துட்டு யூஎஸ் மார்க்கெட் வந்து பாசிட்டிவாக முடிஞ்சது அப்படின்னாக்கா மேபி அந்த பழைய சினாரியோ வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது. இல்லை அப்படின்னாக்கா நெக்ஸ்ட்டு வீக்லி பேசிஸில் நெகட்டிவாக தான் முடியும். அதே தான் நம்ம மார்க்கெட்லையும் நடக்கும். மண்டே வந்து மோஸ்ட்லி வந்து நெகட்டிவாக போகிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மண்டே விட்டுட்டு டியூஸ்டேவும் நெகட்டிவாக போச்சு அப்படின்னாக்கா
ஃபர்தராக ஒரு மைனர் கரெக்ஷன் யூஎஸ் மார்க்கெட்லையும் சரி நம்ம மார்க்கெட்டில் வரதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வீக்கெண்டு வீக்லி பேசிஸ் அந்த கேண்டில் பார்த்தீங்கன்னாக்கா நெகட்டிவில் தான் இருக்கும். ஸோ பார்க்கலாம் எப்படி இருக்குது அப்படின்றது. ஸோ எல்லாமே பார்த்தீங்கன்னாக்கா இட்ஸ் ஹெவி ப்ராஃபிட் புக்கிங் போயிருந்துருக்கு. ரைட், சரி, இதுதான் யூஎஸ் மார்க்கெட் சங்கதி. ஸோ இதை வந்துட்டு இந்த வீடியோ பார்க்குறோம் மண்டே வந்து இந்த ஒரு எதிர்பார்ப்பு நெகட்டிவ் எதிர்பார்ப்போடு வந்து சிஸ்டத்தில் உட்காந்துருங்க. ஒரு வேளை பாசிட்டிவாக முடிஞ்சதுனாக்கா சந்தோஷம், இல்லைனாக்கா ஆல்ரெடி நம்ம எதிர்பார்த்தது தானே என்ற ஒரு ஆறுதலோடு வந்து ஃபேஸ் பண்ணலாம் மார்க்கெட்டை. ஓகே, தென் வந்து F&Oல 2 ஸ்டாக் பார்ப்போம். கெய்னரில் 2, லூசிங் சைடில் 2. ஸோ அந்த வகையில் கெய்னரில் பார்த்தீங்கன்னா எஸ்பேக் அண்ட் PGEL, லூசிங் சைடில் வந்து செயில் அண்ட் மணப்புரம். ஸோ 1 by 1 பார்க்கலாம். அதே மாதிரி தான் பார்த்தீங்கன்னா இந்த கேண்டில் விட்டுங்க இந்த 11 இப்போ மார்க் ட்ரேட் நடந்துட்டுருக்கு. ஸோ இந்த கேண்டிலை தவிர்த்து பார்க்கும்போது முந்தானத்தை சொல்லியிருந்தேன், இது வந்து நல்ல ஒரு பர்சன்டேஜில் வந்திருக்கு. மேபி அடுத்தது கேண்டிலும் வந்து இந்த ரெசிஸ்டன்ஸ் வந்து பிரேக் பண்ணோம். 575 பிரேக் பண்ண மேலே அப் வரதுக்கு வாய்ப்பு இருக்குன்னு சொல்லியிருந்தேன். பார்த்தீங்கன்னாக்கா அதோட க்ளோஸ் ஆகி தான் முடிஞ்சிருக்கு. இது வந்து எக்ஸாக்டாக பார்த்தீங்கன்னாக்கா 570 இந்த இடம் முடிஞ்சிருக்குது 586 வந்து முடிஞ்சிருக்கு. ஸோ பிரேக் ஆகிருக்கு. இது சப்சிக்வெண்ட்டாக மேலே வந்திருக்க வேண்டியது. இப்போ மண்டே வந்து ஒரு பெரிய நெகட்டிவிட்டி வரலாம்ன்றதுனால எகெயின் இது வந்து திரும்புறதுக்கு வாய்ப்புகள் இருக்கிறது. அடுத்தது வந்து எஸ் பேங்க். ஸோ இந்த கேண்டில் விட்டுருங்க. இது மார்க் ட்ரேடிங் இப்போ நடந்துருக்கிற கேண்டில் எகென்ஸ்டில் இட் இஸ் மார்க் ட்ரேடிங் கேண்டில், இதை விட்டுறலாம். இந்த கேண்டில் வரைக்கும் பாருங்கள். ஸோ எஸ் பேங்க் வந்து நல்ல ஒரு பாசிட்டிவில் முடிஞ்சிருந்தது. ஸோ 22 வந்துட்டு நல்ல ஒரு ஸ்ட்ராங் 22-15 நல்ல ஒரு ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸோடு இருந்தது. பார்த்திங்கன்னா மல்டிபிள் டைம் அதை ஹிட் பண்ணிவிட்டு திருப்பும் பார்த்திங்கன்னா செவரல் டேஸ் வந்து அதை க்ராஸ் பண்ண முடியாமல் இருந்தது. ஸோ அப்புறம் க்ராஸ் பண்ணோடைய வந்து நல்ல ஒரு மொமெண்டம் வந்து எனக்கு வந்திருந்தது. ஓகே, தென் அடுத்தது இதோடைய சப்போர்ட் வந்து இப்போ 22,000 இருக்கும். இதோடைய டார்கெட் பார்க்கணுன்னா நம்ம வீக்லியில் பார்த்துடலாம். ஒரே நிமிஷம். எஸ், ஸோ இந்த ஏரியா வந்துட்டு 27, இந்த ஏரியா தான் வந்தோம். ரொம்பலாம் போக முடியாது. 27 வந்துட்டு இதனுடைய நெக்ஸ்ட் டார்கெட் எவ்வளோ இருக்கும். தென் ஸ்டீல் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியா இந்த கேண்டில் விட்டுருங்க. இந்த மார்க் ட்ரேட் நடந்துட்டு இருக்காது. ஸோ இங்கே ஒரு விஷயம் கவனிச்சிங்கன்னா பாருங்கள், மல்டிபிள் டைம்ஸ் இந்த 137 ஹிட் பண்ணிவிட்டு கீழே வந்துட்டு அகெயின் இப்போ பார்த்தீங்கன்னா இங்கேயும் மல்டிபிள் டைம்ஸ் நடந்துருக்கு. ஸோ வெரி ஸ்ட்ராங் சப்போர்ட் அப்படின்னாக்கா 120, வெரி ஸ்ட்ராங் ரெசிஸ்டன்ஸ்னாக்கா 137. ஸோ எய்தர் சைடில் பிரேக் அவுட் ஆகாமல் வந்து இது என்ன சொல்கிறது ட்ராவல் பண்ணிகிட்ருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுனாக்கா கொஞ்சம் ஈஸியாக கூட ஸ்விங் ட்ரேடருக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். கரெக்டாக நேரத்தில் வாங்கி அந்த நேரத்தில் விற்றுட்டு உடனே அடுத்த ஸ்டாக் வந்து அது மாதிரி பார்த்துட்டு போயிடலாம். ஸோ ஸ்விங் ட்ரேடருக்கு இது நல்லாயிருக்கும். தென் மணப்புரம் எகெயின் இந்த கேண்டில் விட்டுருங்க. இது வந்து மார்க் ட்ரேடிங் இப்போ நடந்துட்டுருக்கிறது. ஸோ இதை விட்டுடலாம். ஸோ இந்த கேண்டில் வரைக்கும் தான் நம்ம நமக்கு தேவையான கேண்டில். ஸோ பார்த்தீங்கன்னாக்கா இப்போ வந்து நேற்று வந்து நல்ல ஒரு சிக்னிஃபிகண்ட் நெகட்டிவில் முடிஞ்சிருக்கு. ஸோ இது பார்த்தீங்கன்னாக்கா லாங் டேர்மில் வந்து நல்ல ஒரு ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஒரே ஒரு நல்ல ஒரு ஆங்கிளில் வந்து ட்ராவல் ஆகிட்டுருக்கு. ஸோ இப்போ வந்து ரொம்ப முக்கியமான குரூஷியலான ஸ்டேஜில் இருக்குது. இப்போ வந்து இது பிரேக் பண்ணிச்சுன்னா இந்த ட்ரெண்ட் லைன் பிரேக் பண்ணிட்டா கூட இந்த 280 உடைக்காமல் இருந்தது அப்படின்னாக்கா திரும்ப வந்து மேலே வரதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. இல்லை இதை உடச்சதுனாக்கா ஷோர் வந்துட்டு 260 வரதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது. பார்த்தீங்கன்னா இது சைட் வேஸில் எடுத்த இடம் கூட இது. ஸோ 2 வகையில் பார்க்கலாம். ஒன்று வந்து சைட் வேஸ், இன்னும் வந்து ஆங்கிளில் பார்க்கும்போது இப்போ இது பிரேக் பண்ணக்கூடாது. அப்படி எடுத்ததுனாக்கா மைனர் சப்போர்ட் 280, மேஜர் சப்போர்ட் 260 தான் இருக்குது. ஓகே, ஸோ இந்த 4 ஸ்டாக் நீங்கள் ஏதாவது கன்சிடர் பண்ணுறீங்க விற்கிறதுக்கோ கன்சிடர் பண்ணுறீங்கன்னாக்கா நீங்கள் ரொம்ப தரோ ஸ்டடி அனாலிசிஸ் பண்ணிவிட்டு உங்களுடைய ஓன் டிசிஷன் எடுங்க. ஸோ இதோட இந்த வீடியோ முடிச்சிக்கலாம். சொன்ன மாதிரி வந்து நேற்று வந்து நான் கோயம்புத்தூர் போயிட்டு ட்ராவல் இதை பற்றி உங்களுக்கு ஒரு வீடியோ வேணும். எப்போவுமே மார்க்கெட் வீடியோ பேசி எனக்கும் ஒரு போர் அடிக்குது. ஏதாவது ஒன்று அவுட் ஆஃப் த மார்க்கெட் ஒன்று பேசணும் அப்படின்னு தோணுது. அட் த சேம் டைம் மார்க்கெட் சம்மந்தப்பட்ட ஆட்கள் சம்மந்தமாக ஒரு பேசும்போது இது டோட்டல் அவுட் ஆஃப் த மார்க்கெட்னு சொல்ல முடியாது. ஸோ அந்த வீடியோ வேணும்னாக்கா நீங்கள் கமெண்ட் பாக்ஸில் எஸ் கோயம்புத்தூர் விசிட் அப்படின்னு போடுங்க. அந்த வீடியோ நான் பண்ணுறேன் நான். ஓகே, ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் நம்ம பார்க்கலாம். அன்டில் தென் பை, தேங்க்யூ. அதே மாதிரி வந்துட்டு ஏற்கனவே ஒரு வீடியோவில் சொல்லியிருந்தேன் எம்எஸ்சியை பற்றி ஒரு வேர்ல்டு இண்டெக்ஸ் பற்றி பண்ணுறேன்ட்டு, அதுவும் இந்த வாரம் முயற்சி பண்ணுறேன் நான். ஓகே யூஸ் இதை முடிச்சுக்கலாம். ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். அன்டில் தென் பை, தேங்க்யூ.